பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் டே 23ல் ஸ்வீட் அண்ட் சாஃப்டான ஸ்வீட் கொழி பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா தண்ணியில் அலசிட்டு 3 to 4 hours நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சதை இப்போ நல்லா மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க அரைக்கிறப்ப. இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 to 8 hours இதை நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கோம். இதில் 1 கப் வெல்லம் எடுத்து நல்லா பாகு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாகு எடுத்ததை ஃபில்டர் பண்ணி நான் மாவோடு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டிங்கனாலும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பணியாரத்து சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துட்டு அப்படியே மாவு எடுத்து ஒவ்வொரு குழியில் ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டோம். அப்படியே எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளோட ஸ்வீட் குழி பணியாரம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிசாமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.